ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மேட்டை வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி, அது எத்தனை இருந்தாலும் சரி, நீங்கள் டெக்ஸ்ட் கலர் மாற்றிருந்தாலும் இல்லை செல் கலர் மாற்றிருந்தாலும் எத்தனை விதமான ஃபார்மேட் பண்ணியிருந்தாலும் சரி, அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு எம்டி செல்லில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணி அப்படின்னா அந்த ஃபார்மேட் வந்து அப்படியே அப்ளை ஆயிரும். ஸோ அது எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மேட்டை வந்து காப்பி பண்ணி இன்னொரு செல்லில் பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஹோமில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ரஷ் ஐக்கான் இருக்குல்ல, இதை தான் வந்து ஃபார்மேட் பெயிண்டர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்மேட்ஸை வந்து இன்னொரு செல்லுக்கு நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறத வந்து அப்படியே நான் செல்லில் போட போகிறேன். அதாவது மீன், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் எவரேஜ், அதுக்கப்புறம் கவுண்ட் போட்டேன். அண்ட் தென் நான் எல்லாத்தையும் வந்து ரைட்டில் அலைன் பண்ணி அதுக்கப்புறம் இதோட ஃபவுண்ட் ஸ்டைலையும் மாற்றிடுறேன் இந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து எனக்கு இதே மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இந்த செல்ஸ் ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரௌன் கலர் பேக்ரவுண்ட் ஆக்கணும் இந்த செல் கலர்லாம். அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்ட் ஸ்டைல் மாற்றணும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கீங்க, அலைன், இதோட டிஃபால்ட்டான அலைன் இருக்குது, அலைன் லெஃப்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அலைன் லெஃப்டில் மாற்றணும் நம்ம. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த சுற்றி இருக்கிற பார்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி டேஷஸோட டார்க் ப்ரௌன் பார்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பார்டர்ஸ் கொண்டு வரணும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணவே வேணாம். ஸோ எனக்கு எந்த செல்லை வந்து காப்பி பண்ணணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக அந்த ஃபார்மேட் பெயிண்டர் இருக்குல்ல, இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஒரு தடவை, இப்போ பாருங்கள் என்னோட கர்சர் வந்து ப்ரஷ் ஐக்கானில் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து இந்த செல்லை வந்து காப்பி பண்ணி ரெடியாக இருக்கேன். நான் இப்போ எந்த செல்லை ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த ஃபார்மேட்ஸ் வந்து அந்த எம்டி செல்லுக்கு அப்ளை ஆயிரும். உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், இந்த மின் செல்லை வந்து இதே மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னா நேராக போயிட்டு இதை நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா பாருங்க, இதோட ஃபவுண்ட் அலைன் மாறிடுச்சு. ஓகே, ஃபவுண்ட் ஸ்டைல் மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு பார்டர்ஸும் இருக்குது. வெரி சிம்பிள். நீங்கள் வந்து செல்லை மூலம் செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் பெயிண்டர் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி ரெடியாக இருக்கும். நம்ம எங்கே போய் ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த ஸ்டைல் வந்து அந்த செல்லுக்கு அப்ளை ஆயிரும். அப்ளை ஆன பிறகு கர்சர் மறுபடியும் பேக் டு நார்மல் ஆயிரும். ஆனால் நம்ம இன்னொன்று பண்ணலாம். என்னன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை காப்பி பண்ணி ரெடியாக இருக்கும். அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அது காணா போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் தட்டினீங்கன்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை செல்லுக்கு வேணாலுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேக்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்ளைட் ஆயிடுச்சு. இந்த கர்சர் பாருங்கள் இன்னும் மாறல, அதே ப்ரஷ் கர்சர்லேயே தான் இருக்குது. இப்போ நான் கீழே உள்ள செல்லுக்கும் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கேயும் பேஸ்ட் ஆயிரும். ஸ்டைல் வந்து ஆக்டிவ் தான் இருக்குது. இதை அன்ஆக்டிவாக ஆக்கணும் அப்படின்னா எஸ்கேப் கீ வந்து 2 வாட்டி தட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரிலீஸ் ஆயிரும், செகண்ட் இதில் வந்து இந்த கர்சர் க்ளீன் ஆயிரும். ஓகே, சிம்பிள். அதுவே வந்து செட் ஆஃப் ரேஞ்சை கூட நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஓகே, இப்போதைக்கு நான் இதை செலக்ட் பண்ணி இதை டபுள் கிளிக் தட்டி இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இங்கே போய் பேஸ்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் கீழே, அப்புறம் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ 2 வாட்டி எஸ்கேப் கீ தட்டுறேன், க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ செட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது, ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணி நான் போயிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் டபுள் கிளிக் தட்டி இப்போ இது வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு போடலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ 2 வாட்டி எஸ்கேப் கீ தட்டிடுவோம். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கூட வந்து நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு ரேஞ்ச் போய் பேஸ்ட் பண்ணி அந்த இடத்த வந்து அதே மாதிரி ஆக்கிக்கலாம். ஓகே, see you on next video.